இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மேம், ரொம்ப நேரமா வாசலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் வருண காணோம். ஓ, வருண் சாரோட கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்தே உங்க கால் தரையிலேயே படல மேடம். ஆமா ஆமா, வருண் கல்யாணத்துல தான் இந்த மொத்த குடும்பத்தோட சந்தோஷமே இருக்கு. உங்க மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குமா? சரி, உன் ஆள் என்ன ஆனா அவனை பத்தி பேசவே மாட்டேங்கிற? அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு எல்லா மீட்டிங்கையும் நான் போஸ்ட்போன் பண்ணிட்டேன். என்னம்மா, என்ன பிரச்சனை? வா கண்ணா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்ளோ நேரம் எங்க போன? ஏன் லேட்டு? ஒண்ணு இல்லம்மா, என் ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நாளைக்கு ஏன் எல்லா மீட்டிங்கும் போஸ்ட்போன் பண்ணிட்டீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கண்ணா, நாளைக்கு நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். அத பத்தி சொல்லதான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலையில என் அண்ணன் வீட்டுக்கு பொண்ணு. அம்மா, நீங்க ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க வான்னு சொன்னா நான் வர போறேன். எத்தனை மணிக்கு வரணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். எங்க அம்மா எது சொன்னாலும் நான் அதை மீறி இருக்கேனா? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லப்பா, நீ போய் படு. குட் நைட்மா. குட் நைட். ஒரு மிஸ்டு காலா? இவ பண்ணதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அனுபவிக்கட்டும். என்ன இந்த நேரத்துல வெண்ணிலா கூப்பிடுறாங்க? ஹலோ ஹலோ. சொல்லுங்க. என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது எமர்ஜென்சியா? இல்லங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். ஏங்க உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு, அதான் அதான். சரி சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? வேண்டாக்கா, ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். அது வந்து ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. பரவாயில்லைங்க, சொல்லுங்க. நாம முத ஸ்கூல்ல பார்த்தோம்ல, அன்னைக்கே அது வந்து அது ஏண்டி கட் பண்ண? அவர் ஏன் லவர்க்கா? விட்டா நீயே ஐ லவ் யூ சொல்லிடுவ போல இருக்கு. ஆமா, நீ சொல்ல மாட்டேங்கிற, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நான் சொல்ல போனேன். காதல்ல பயம் இருக்க கூடாது, பயம் இருந்தா காதலிக்கவே கூடாது. பஞ்ச் டயலாக் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அவங்க காதலிச்சாதான் தெரியும் காதல சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு. அக்கா, கால் அட்டென்ட் பண்ணலன்னு ஏதாவது தப்பா நினைச்சு பாரு. பின்ன பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்ட, திரும்ப அவன் கால் பண்ணியும் எடுக்கல, கண்டிப்பா டென்ஷன் ஆயிருப்பான். ஒழுங்கா நீயே கால் பண்ணி பேசு. பயமா இருக்குக்கா. இப்ப நீ பேச போறியா இல்ல நான் கால் பண்ணவா? யாரோ ஒருத்தி அப்படி பண்ணிட்டானு 3 நாள் என்கிட்ட பேசாம இருக்க. என்ன விட முக்கியமாவ உனக்கு? சொல்ல வருண், என்ன விட அவ்வளவு முக்கியமாவ? ஐயோ, இவளுக்கு மட்டும்
தெரிஞ்சது அவ்வளவுதான், பத்திரகாளியா மாறிடுவோம். நீ சொன்ன மாதிரி டென்ஷன் ஆயிருப்பாரோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூங்கி இருப்பான். நீ என்ன பண்ற, நாளைக்கு நேர்ல பார்த்து உன் லவ் சொல்லிடு. வருண், உன்கிட்ட பேசாத இந்த 3 நாளும் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். நான் நார்மலாவே இல்ல தெரியுமா? ஐ அக்ரி, ஏன் மேலதான் தப்பு. ஆனா அதெல்லாம் நான் உனக்காக தானே வருண் செஞ்சேன். ப்ளீஸ் வருண், அண்டர்ஸ்டாண்ட். உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டே கொடுக்க முடியாது. ஏன்னா உன்னை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ற வருண். சரி சாரா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நாளைக்கு பேசிக்கலாம். முடியாது வருண், இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன். இப்போ உனக்கு என்ன சொல்யூஷன் வேணும்? இங்க ஒரே சஃபகேட்டிங்கா இருக்கு, வெளியே போய் ஃப்ரெஷ் ஏர்ல பேசலாமா? ஏய் சாரா நில்லு, வெளியெல்லாம் வேணாம், ஏதோ இருந்தாலும் இங்கேயே சொல்லு. இனிமே உங்க அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்றது கஷ்டம். அதுக்கு லெட்ஸ் கெட் மேரிட். வில் டு ரெஜிஸ்டர் மேரேஜ். கடவுள் காரணம் இல்லாம யாரையும் யார் கூடவும் சந்திக்க வைக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா? ஏய் என்ன விளாடுறியா? சீரியஸா தான் நான் சொல்றேன் வருண், நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. சாரா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பாரு வருண், நமக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான். முதல்ல இவளை இங்க இருந்து அனுப்பணும். யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இவ்ளோ நாளா நான் பண்ணது காதல் தான் வருண். நீ காலையில 9 மணிக்கெல்லாம் வந்துரு, உனக்காக நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணுவேன். சரி இப்ப நீ கிளம்பு. இங்க பாரு வருண், நான் போறேன். ஆனா நாளைக்கு மட்டும் நீ வரலனா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். சரி இப்ப நீ கிளம்பு, வா வா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணுவேன். கிளம்பு.